ஹலோ மை டியர் ஃபார்மர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென்னை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தோப்பு பயிர், பிளான்டேஷன் கிராப்னு சொல்லலாம். தமிழகத்தில் பரவலாக சாகுபடி செய்யப்பட்டு இருக்கு. இந்த காணொலியில் தென்னை சாகுபடி தொழில்நுட்பம் பற்றின அனைத்து தகவல்களையும் நாம் தெளிவாக பார்ப்போம். நடவு முதல் அறுவடை வரை பார்ப்போம். அதை தொடர்ந்து இதனுடைய பூச்சி மேலாண்மை, எந்த ரகங்கள்லாம் சாகுபடிக்கு சிறந்தது, இவை அனைத்தையும் இந்த காணொலியில் நாம் பார்ப்போம். அதற்கு முன்பு விவசாயம் சார்ந்த தகவல்களை அறிவியல் பூர்வமான முறையில் தெரிந்து கொள்ள டெக்ரோனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கோக்கஸ் நியூசிஃபரா என்ற அறிவியல் பூர்வமான பெயரை கொண்டிருக்க தென்னை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தோப்பு பயிர். தென்னை மரத்தை தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் நம்மால் சாகுபடி செய்ய முடியும். pH 5.2 8 வரைக்கும் இருக்கிற எல்லா இடத்திலும் தென்னை சாகுபடின்றது சாத்தியமான விஷயம்தான். தென்னை சாகுபடி செய்யறதுக்கு முதல்ல நம்ம எந்த ரகத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட்டை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் நெட்டை மரங்கள் இருக்கு, டால் வெரைட்டிஸ், குட்டை மரங்கள் இருக்கு, டுவார்ஃப் வெரைட்டிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கலப்பினங்கள் இருக்குது, ஹைபிரிட் வெரைட்டிஸ். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கிறீர்கள இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு வெரைட்டிஸ். அதாச்சும் பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்கள், அரசு தென்னை தோப்புகளால் வெளியிடப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் நிறைய தனியார் நர்சரிகள் விற்கிறாங்க. ஆனால் அதில் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில நர்சரிகள் பார்த்தீர்கள் என்றால் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல், மரபணு மேம்படுத்தாமல் ஒரு ரேண்டமான ஒரு தென்னை நாற்றங்கால்களை விற்பாங்க. அப்படி விற்கும்பொழுது அந்த நாற்றங்கால்களை பயன்படுத்தி நாம் நீண்டகால பயிரான தென்னை சாகுபடியில் ஈடுபடும் பொழுது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நோய் தாக்குதல்கள் அதிகமாகும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் முடிந்த வரையில் இது மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டு வெரைட்டிஸை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும். அதாச்சும் அரசு நிறுவனங்கள் ஆராய்ச்சி செய்து வெளியிடப்பட்ட ரகங்களை நாம் பயிரிட்டால் தான் நமக்கு நல்ல மகசூல் அதிலிருந்து கிடைக்கும். இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு வெரைட்டிஸோட செல்லர் கான்டாக்ட் டீட்டெயில் இந்தியா மார்ட் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல இருக்கு. குட்டை ரகங்கள், நெட்டை ரகங்கள், கலப்பினங்கள் இவை அனைத்தோட அந்த தொடர்பு முகவரியும் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல இருக்கு. நீங்க எந்த சாகுபடியில் ஈடுபடுறீங்களோ அந்த ரகங்களை வாங்கி பயிர் செய்யலாம். இப்போ ரகங்களை நாம் தேர்ந்தெடுத்தாச்சு. இந்த ரகங்கள் எல்லாமே ஃபேமஸாக இருக்குது. இந்த ரகங்களை நீங்கள் வாங்கலாம். ரகங்களை தேர்ந்தெடுத்த பிறகு நாம் செய்ய வேண்டியது நடவு. செம்மண் நிலம், வண்டல் மண் நிலம், மணல் கலந்த வண்டல் மண் நிலம், லேட்ரக் சாயில், இது மாதிரி எல்லா மண்களிலும் பார்த்தீங்கன்னா தென்னை சாகுபடியில் நம்ம ஈடுபடலாம். ஆனால் நம்ம தவிர்க்க வேண்டிய மண் பார்க்கும் பொழுது கிளே சாயில், களிமண் நிலங்களில் தென்னை சாகுபடி செய்யக்கூடாது. ஏனென்றால் அங்கு நீர்ன்றது வேகமாக வடியாது. இதனால் நோய் தாக்குதல் அதிகமாகும். அந்த காரணத்தினால் களிமண் நிலத்தை மட்டும் தவிர்த்துவிடுங்கள் தென்னை சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகள். ஜூன், ஜூலை அல்லது டிசம்பர், ஜனவரி இந்த மாதங்களில் பார்த்தீர்கள் என்றால் தென்னை நாம் நடவு செய்யலாம். நடவு செய்வதற்கு இடைவெளி பார்த்தீர்கள் என்றால் 25 அடி ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும், இன்னொரு வரிசைக்கும் 25 அடி என்ற இந்த கணக்கில் நாம் நடவு செய்தோம் என்றால் 175 மரங்கள் வரைக்கும் ஒரு ஹெக்டாருக்கு நம்மால் நடவு செய்ய முடியும். இந்த இடைவெளியிலே நாம் நடவு செய்யலாம். தென்னை நாற்றங்கள்களை நடவு செய்யும் பொழுது குழி எடுக்க வேண்டும். 3 மீட்டர் ஆழம், அகலம், நீளம் என்ற இந்த அளவுகோட்டில் நாம் குழி எடுக்க வேண்டும். இந்த அளவுக்கு குறைவாக எடுத்தால் தென்னை நாட்டோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால் இந்த அளவுகோலில் நாம் குழி எடுப்பது முக்கியமாக ஒன்றாக இருக்கிறது. குழி எடுத்த பின்பு செம்மண், தொழு உரம், மணல் இவை அனைத்தையும் கலந்து நாம் நாற்றங்கால்களை நட வேண்டும். அப்பொழுதுதான் அவையோட வளர்ச்சின்றது சிறப்பாக இருக்கும். நடவு செய்த பின்பு நாம் மண் அணைத்து விட வேண்டும். மண் அணைத்த பிறகு தென்னை ஓலையோ பனை மரத்தோட ஓலையோ பார்த்தீர்கள் என்றால் இந்த நாற்றங்கால்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நாம் கொடுக்க வேண்டும். இப்படி நடவு செய்த பிறகு நீர் பாய்ச்சல்ன்றது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தென்னையில் நாம் சொட்டு நீர் பாசனம் செய்யலாம். சொட்டு நீர் பாசன வசதியில் செய்யும் பொழுது பார்த்தோம் என்றால் நல்ல வளர்ச்சின்றது தென்னை சாகுபடியில் நம்மால் பார்க்க முடியும். முதல் வருடத்திற்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ற இந்த அளவுகோலில் நாம் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வட்டப்பாத்தி முறையில் நடவு செய்ய பட்சத்தில் பேசின் இரிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்படி சொட்டு நீர் பாசனத்தில் செய்யும் பொழுது நாம் இதுமாரி பேசின் இரிகேஷன் வட்டப்பாத்திலாம் அமைத்து சாகுபடி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் வட்டப்பாத்தி அமைத்து செய்யும் விவசாயிகள் இது மாதிரி நீர்ப்பாசனம் என்றது முதல் வருடம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் காய்ப்பெடுக்கும் பருவத்தில் தொடர்ந்து நாம் நீர்ப்பாசனம் என்றது செய்தாக வேண்டும். வறண்ட பகுதியில் இருக்கும் விவசாயிகள் மூடாக்கை பயன்படுத்தி, அதாவது மல்ச்சிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க,
இந்த மல்ச்சிங்கை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் தேங்காய் நாரை பயன்படுத்தி செய்யலாம். இவை என்ன செய்யும் என்றால் நாம் நீர்ப்பாசனம் செய்த பிறகு அந்த நீரை உறிந்து வைத்துக் கொள்ளும். இது மூலமாக பார்த்தீர்கள் என்றால் தென்னை மரத்தில் எப்பொழுதுமே ஈரப்பதம் என்றது இருக்கும். இது வறட்சியான பகுதியில் ஒரு சிறந்த முறையாக இருக்கிறது. இந்த மல்ச்சிங் செய்வதற்கு நாம் தென்னை இலைகளையே பயன்படுத்தலாம். 15 இலைகள் வரைக்கும் தென்னை மரத்தை சுற்றி நாம் மூடி வைக்க வேண்டும். இதை தொடர்ந்து உர மேலாண்மை. விவசாயிகள் உர மேலாண்மையை சரியாக செய்ய வேண்டும். அதுவும் கமர்ஷியல் கோகனட் கல்டிவேஷன் பண்ற எல்லா ஃபார்மர்ஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொழில் ரீதியான தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகள் கண்டிப்பாக உர மேலாண்மை செய்தே ஆக வேண்டும். 2 வருடம் இருக்கும் பொழுது 50 கிலோகிராம் வரைக்கும் ஒரு மரத்திற்கு தொழு உரத்தை கொடுக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் உரம் நாம் கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் ஈரப்பதம் என்றது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மரங்கள் அந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, NPK சரியான அளவுகோலில் கொடுக்க வேண்டும். இப்ப இந்த காணொலியில பார்க்குறீங்கல்ல, இந்த அளவுகோலில் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் தென்னை மரத்திற்கு அதனுடைய வயதுக்கு ஏற்ப உரங்களை கொடுக்க வேண்டும். கூடவே பார்த்தீர்கள் என்றால் நுண்ணூட்ட சத்துக்களையும் கொடுக்க வேண்டும். போரான் தென்னை சாகுபடிக்கு முக்கியமான ஒன்று. ஏனென்றால் குருத்து உதிர்தல், பட் டிராப்பிங் அப்படின்ற அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா தென்னை சாகுபடியில் விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்க ஒரு பரவலான பிரச்சனை. அப்படி இருக்கும்பொழுது போரான் சத்தை கொடுக்கறதுக்கு நாம் போரானை கண்டிப்பாக போரக்ஸ் வடிவில் கொடுக்க வேண்டும். இது ஒரு முறை. இயற்கை சாகுபடி, இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறீர்கள் என்றால் உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். 50 கிராம் அசோஸ்பைரிலம், 50 கிராம் பாஸ்போ பாக்டீரியா, 100 கிராம் அசோபாஸ், 50 கிராம் வேர் உட்பூசணம், இது மாதிரியான இயற்கை உரங்கள், உயிர் உரங்களை பயன்படுத்தி தென்னை சாகுபடியில் நாம் ஈடுபடலாம். உயிர் உரங்களை பயன்படுத்துகிற பட்சத்தில் பார்த்தீர்கள் என்றால் ரசாயன உரங்களை தவிர்த்து விட வேண்டும். இரண்டையும் ஒரே நேரத்தில் நாம் எப்பொழுதுமே பார்த்தீர்கள் என்றால் கொடுக்கக்கூடாது. எந்த பயிருக்கும் ஏதேனும் ஒரு உரத்தை தான் கொடுக்க வேண்டும். ஒன்று ரசாயன உரம் அல்லது உயிர் உரம். இதை தொடர்ந்து பசுந்தாள் உரம், கிரீன் மென்யூர் மூலமாகவும் நாம் தென்னை மரத்திற்கு உர மேலாண்மை செய்யலாம். பசுந்தாள் உரம் என்று பார்க்கும் பொழுது கிரீன் மென்யூர் கிராப்ஸ் ஆன சனம், டெய்ன்சா, சனப்பை, தக்கப்பூண்டு, இது மாதிரியான பசுந்தாள் உரங்களை நாம் தென்னையை சுற்றி வளர்த்து அவைகள் பூப்பதற்கு முன்பு நாம் அந்த இடத்திலே உழுது விட வேண்டும். இது மூலமாக பார்த்தாலும் நாம் தென்னைக்கு உர மேலாண்மை செய்யலாம். அதை தொடர்ந்து வெர்மி கம்போஸ்ட் மாதிரியான உரங்களையும் நாம் தென்னை சாகுபடியில் பயன்படுத்தலாம். கலை நிர்வாகம். ஆண்டுக்கு ஒரு முறையாவது நாம் தென்னை சாகுபடி செய்யும் இடத்தை நன்றாக உழுது விட வேண்டும். இப்படி உழும்பொழுது தேவையில்லாத களைச்செடிகள் நீங்கிவிடும். இது மூலமாக பார்த்தீர்கள் என்றால் கலை நிர்வாகம் நாம் செய்துவிடலாம். இப்படி உழும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் களைகள் மட்டும் போகாமல் நன்கு காற்றோட்ட வசதி தென்னை சாகுபடி செய்யும் இடத்தில் ஏற்படும். இதனால் பார்த்தீங்கன்னா புதிய வேர்கள் தென்னை மரத்தை சுற்றி உருவாகும். இதனால் தென்னையோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தென்னை என்பது நீண்ட கால பயிர் என்பது நம்மில் எல்லாரும் அறிந்ததுதான். அப்படி இருக்கும் பொழுது அவை வளர்வதற்கு குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அந்த இடைப்பட்ட நாட்களை நாம் எப்படி பொருளாதார ரீதியாக பயன்படுத்துவது என்று யோசிக்கும் பொழுது ஊடுபயிர் சாகுபடி, இன்டர் கிராப் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. 7 வருடத்திற்கு வயது குறைவாக உள்ள மரங்களில் நாம் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, மரவள்ளி, மஞ்சள், வாழை, இது மாதிரியான பயிர்களை ஊடுபயிராக பயன்படுத்தலாம். 7 வருடத்திலிருந்து 20 வருடம் வரைக்கும் வயதுடைய மரங்களின் இடைப்பட்ட பகுதிகளில் நாப்பியர் மாதிரியான தீவன பொருட்களை ஊடுபயிராக பயன்படுத்தலாம். 20 வருடத்திற்கு மேல் வயதுடைய மரங்களுக்கு இடைப்பகுதியில் வனிலா, கொக்கோ மாதிரியான பணப்பயிர்களை நாம் சாகுபடி செய்து நம்முடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். ஊடுபயிர் தென்னை சாகுபடியில் அனைத்து விவசாயிகளும் செய்தே ஆக வேண்டும். இப்பொழுது பயிர் பாதுகாப்பு, கிராப் ப்ரொடெக்ஷன். தென்னையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பூச்சிகளால் பிரச்சனைகள் ஏற்படுது, ஊட்டச்சத்து குறைபாடுகளால் பிரச்சனைகள் ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் நோயாலும் பிரச்சனைகள் ஏற்படுது. முதலில் ஊட்டச்சத்து குறைபாடுன்னு பார்க்கும் பொழுது நாம் அமோனியம் மாலிப்டேட் 10 கிராம் என்ற அளவுகோலில் 10 லிட்டர் தண்ணீர் கலந்து மரத்தில் இருந்து 1.8 மீட்டர் தள்ளி இந்த உரத்தை நாம் வட்டப்பாத்தில் இருந்தால் அதை கொடுக்க வேண்டும். இந்த உரத்தை இப்படி கொடுத்தோம் என்றால் மாலிப்டினம் குறைபாடால் ஏற்படும் பிரச்சனைகள் தென்னையில் ஏற்படாது. இந்த மாலிப்டினம் குறைபாடால் நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்திற்கு ஏற்படுது. இந்த பிரச்சனையை இது மூலமா குறைக்கலாம். பட் டிராப், குறும்பை விழுதல் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இதை இது மூலமாக நாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த காணொலியில் பார்க்கிறீர்கள், இது மாதிரி நிறைய பூச்சிகள் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை தாக்குது. அதுல முக்கியமான பூச்சின்னு பார்க்கும்போது காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு. இந்த காண்டாமிருக வண்டோட அந்த சிம்டம்ன்றது
அப்படின்றது இப்படி தான் இருக்கும் அறிகுறி. இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இலையை வந்து இது கட் பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி நீங்கள் தென்னந்தோப்பில் பார்த்தீர்கள் என்றால் காண்டாமிருக இருக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா வந்து இனக்கவர்ச்சி பொறியை வந்து பயன்படுத்தலாம், ரசாயன உரங்களையும் வந்து பயன்படுத்தலாம். இவைகளை பற்றி தனியாக ஒரு காணொலி போடுறேன். இந்த வீடியோவில் சுருக்கமாக வந்து சொல்லிடுறேன். இது மாதிரி இனக்கவர்ச்சி பொறியை பயன்படுத்தி நாம் ரெட் பாம் வீவல் அந்த சிகப்பு கூன் வண்டியும் வந்து கட்டுக்குள் வைத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பூச்சி பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதிக அளவில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது இந்த பூச்சி தான். அப்புறமா நோயின்னு பார்க்கும்போது வேர்வாடல் நோய். இது பார்த்தீங்கன்னா தென்னையில் அதிக அளவில் வந்து சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதோட அறிகுறியை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. குறும்பை உதிர்தல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தென்னை மரத்தோட ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாகவே வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இலைகள் மஞ்சள் ஆகும். இதனால் பார்த்தீர்கள் என்றால் இலைகளோட அந்த தொகை வந்து குறைந்த இலைகளே பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து காணப்படும். இலைகள் அழுகத் தொடங்கும், பூங்கொத்து அழுகத் தொடங்கும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த வேறு வாடல் நோயால் வந்து தென்னை மரத்துக்கு வந்து ஏற்படுது. இது தமிழகத்தில் இருக்கும் விவசாயிகள் பரவலாக வந்து பார்க்கிற ஒரு நோயாகவே வந்து இருக்கு. அதை தொடர்ந்து தஞ்சாவூர் வாடல் நோய். இந்த நோயும் பார்த்தீர்கள் என்றால் தென்னையில் அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. அடிப்பகுதியில் இருந்து 3 அடி உயரம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு விதமான திரவியம்ன்றது அதோட அந்த ஸ்டெம்லேருந்து வெளியே வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கியமான சிம்டம். இதை உண்டாக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பூஞ்சை, காளான்னு சொல்லலாம். கேனோடர்மா அப்படின்ற பூஞ்சை தான் பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் வாடல் நோய்க்கு ஒரு முக்கிய காரணியாக வந்திருக்கு. இந்த நோய்கள் எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைந்து கட்டுக்குள்ளே வந்து வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோகோனட் டானிக் அப்படின்றத வந்து வெளியிட்டாங்க. அந்த கோகோனட் டானிக்கோட அந்த லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே கொடுத்துருக்கேன், செல்லர் லிங்க்கையும், இந்தியா மார்ட் வெப்சைட். ஸோ அவர்களை தொடர்பு கொண்டு இந்த கோகோனட் டானிக்கையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கோகோனட் டானிக்கை வந்து பயன்படுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நோய் தாக்குதலிருந்து தென்னை மரத்தை நம்மால் வந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த கோகோனட் டானிக்கில் பார்த்தீங்கன்னா பல விதமான உயிர்கொல்லிகளை வந்து பயன்படுத்தி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தயாரித்திருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் இவைகளை பார்த்தீர்கள் என்றால் நம்ம ரூட் ஃபீடிங் முறையில் எல்லா தென்னை மரத்திற்கும் கொடுக்க வேண்டும். வேர்கள் மூலமாக இப்படி கொடுத்தோம் என்றால் இது மாதிரி நோய் பிரச்சனையிலிருந்து நாம் மரங்களை வந்து பாதுகாக்க முடியும். தென்னை மரம் ஒரு நீண்ட கால பயிர் அப்படின்ற அந்த காரணத்தினால இந்த எல்லா விஷயங்களும் விவசாயிகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். தென்னையில் ஏற்படும் நோய்கள் மற்றும் பூச்சி தாக்குதல் பற்றி தனியாக காணொலி முடிந்த வரையில் நான் பதிவேற்ற முயற்சி செய்கிறேன். இப்பொழுது இந்த முறைகளில் நீங்கள் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை தென்னையிலிருந்து கட்டுப்படுத்தலாம். அதை தொடர்ந்து இறுதியாக அறுவடைன்னு பார்க்கும் பொழுது 7-8 மாதம் வயதுடைய அந்த நட்ஸை, அந்த காய்களை வந்து நாம் அறுவடை செய்யலாம். இளநீராக இருந்தால் அதற்கு வயது குறைவாக இருக்க வேண்டும். உங்களுடைய அந்த நீடு எந்த தேவையோ அதை பொறுத்து நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும். 11 மாதம் வயதுடைய காய்களை அறுவடை செய்யும் பொழுது அதில் இருக்க அந்த ஃபைபர் குவாலிட்டி, அந்த நார்ன்றது நன்றாக இருக்கும். இது பார்த்தீர்கள் என்றால் இந்த காயர் பேஸ்டு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு சூட்டார ஒரு ஸ்டேஜாக வந்து கருதப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கலப்பினமாக பட்சத்தில் 3-5 வருடத்துக்குள்ளே வந்து காய்கள் வந்து காய்க்க தொடங்கிடும். 100 காய்கள் வரைக்கும் ஒரு மரத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். அதுவே வந்து டால் வெரைட்டிஸ் நெட்டை மரங்களாக இருக்கிற பட்சத்தில் 60-80 காய்கள் வரைக்கும் நாம் எதிர்பார்க்கலாம். இவைகள் 6-7 வருடத்தில் காய்க்க தொடங்கிவிடும். குட்டை ரகங்களில் 70-90 காய்கள் வரைக்கும் நாம் எதிர்பார்க்கலாம். இவைகள் 4-5 வருடத்தில் காய்களை கொடுக்க தொடங்கிவிடும். இவைகளை அறுவடை செய்வதற்கு நிறைய உபகரணங்கள் இப்பொழுது மார்க்கெட்டில் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த உபகரணங்களை பயன்படுத்தி எளிமையாக வந்து அறுவடை செய்யலாம். அந்த மெஷினரிஸோட செல்லர் லிங்க்ஸ், விற்பனையாளர்களோட முகவரி பார்த்தீங்கன்னாவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு கோகோனட் ஹார்வெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். தென்னை என்பது முக்கிய பயிராக இருக்கிற அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவைகளை மார்க்கெட்டிங் செய்வது என்பது அந்த அளவுக்கு கடினமாக காரியம் இல்லை. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் மதிப்பு கூட்டி கூட தென்னை மரத்தை, இளநீரை விற்கிறார்கள். இது மாதிரி வந்து நீங்கள் இன்னோவேட்டிவாக புதுமையாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிகளை அப்ளை செய்து நீங்கள் வந்து தென்னை சாகுபடியில் வந்து வெற்றி காணலாம். ஒரு முக்கியமான பயிர் தென்னை, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளான்டேஷன் கிராப். இதுதான் பார்த்தீங்கன்னா தென்னை சாகுபடி. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ தென்னையில் பார்த்தீங்கன்னா ஊடுபயிர் செய்யணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது கொக்கோவை எப்படி சிறந்த முறையில் நம் தென்னையில் வந்து ஊடுபயிர் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தனியாக காணொலி வந்து பதிவேற்றிருக்கேன். அந்த காணொலியோடைய அந்த லிங்க்ன்றதை போகிறோம், அதை கிளிக் செய்து பார்க்காதவங்க பாருங்கள். இது மாதிரி இன்னொரு பயனுடைய தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம், உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.